உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். ஏன் இந்த சிலுவை என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்தால் அதற்கான பதில் சரியாய் வரும். இன்றைக்கு எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. எல்லா வழிபாட்டு முறைகளிலும் ஒரு முக்கியமான விசேஷமான காரியங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்று நீங்கள் வரும்போது ஒரு விசேஷமான காரியம் அங்கே இருக்கிறது. இப்படி இயேசுவானவர் சிலுவைக்கு போய் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறேன் என்று சொல்லி சிலுவைக்கு போய் பாடு சகித்து இரத்தம் சிந்தி ஜீவன் விட்டது போலவும், பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போலவும், இதுபோல ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு எங்குமே பார்க்க முடியாது. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவம் ஒரு விசேஷமான, மற்ற எல்லாவற்றிலும் இருந்து வித்தியாசமான ஒன்றாய் இருக்கிறது. ஆதலால் இங்கே அதற்கான இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, ஏன் இந்த சிலுவை என்று நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் இந்த சிலுவை? இன்றைக்கி மற்ற பாவங்களை மன்னிக்கிறதுக்கோ அல்ல ஏதோ நான் உனக்கு பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறேன்றதுக்கோ மற்ற காரியங்கள் மற்ற இடங்களில் என்னென்னமோ சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் உன்னுடைய பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்திருக்கிறேன், நீ மனம் திரும்பி இடத்துல வருவாயானால் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், உன்னை நான் பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பேன். ஆதாம் பாவம் செய்தபோது இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப கொடுப்பேன். நான் உன்னை நீதிமானாக்குகிறேன், உன்னை பரிசுத்தவானாக்குகிறேன், பூமியிலேயும் உன்னை ஆசீர்வதிப்பேன், முடிவிலே நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறபடியால் பரலோகமும் வருவாய் என்று சொல்லுகிற இந்த விவரம் கிறிஸ்தவத்துக்கு மட்டும் உரிய தனித்தன்மை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவத்துக்கு மட்டும் ஒரு தனித்தன்மையான காரியம். அது என்னவென்று நீங்கள் பார்த்தால், மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்கு பரிகாரத்தை செய்தார். அது தேவனே செய்தார். அங்கே மனிதனுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அனுபவித்தார். அந்த தண்டனையிலே இரத்தம் சிந்துதலும் இருக்கிறது, அங்கே உயிரை கொடுக்கிறதும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது இவன் நரகம் போகாமல் பரலோகத்து போக தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிற ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. இதை நீங்கள் சற்று தியானம் பண்ணி பார்த்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுதும் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகமெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வேதனையில் கிடக்கிறது. யுத்தங்களை பற்றி கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்களை பற்றி கேள்விப்படுவீர்கள், ஒருவர் கொள்ளையடிக்கிறத பற்றி கேள்விப்படுவீர்கள். மனுஷன் தனி மனுஷன் கொள்ளையடிக்கிறது வேறு, இந்த ஊரை அந்த ஊரை கொள்ளையடிக்கிறது வேறு, ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டை கொள்ளையடிக்கிறது வேறு. பிறகு பெரிய பண முதலைகள் பல விதங்களிலே ஏழைகள்கிட்டருந்து உறிஞ்சி பெரிய பணக்காரர்களாய் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதெல்லாம் பார்க்கிறீர்கள். ஏதோ இந்த மருந்து சாப்பிட்டாதான் அந்த வியாதியிலிருந்து தப்ப முடியும்னு சொல்லி அந்த மருந்தை விலையேற பெற்ற ஒரு காரியமாக்கி விடுவார்கள். இப்போது நீங்கள் கேள்விப்படுறீங்களா இல்லையா? 40,000 ரூபா கொடுத்தா ஒரு ஊசி போடுவாங்க. ஆமாம், அந்த ஒரு ஊசிக்கு 40,000 ரூபா. அந்த வியாதி இருந்தால் தான் அந்த 40,000 ரூபாய்க்கு அதை விற்க முடியும். இன்றைக்கி நீங்கள் அதாவது நீங்கள் நினைத்து பார்க்காத நிறைய காரியங்கள் நடக்கின்றன. இப்பொழுதும் சொல்கிறாங்களாம், அடுத்து கொரோனா என்ன வரும்னு.
அப்போ என்ன கொரோனா வர்றதை சொல்கிறாங்களா, இவங்க ஒரு டைம் போட்டு கொரோனா வர விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா? கொரோனா வந்துச்சுன்னா உலகமெல்லாம் போகும், அப்புறம் உலகமெல்லாம் வேக்சின் போடுவாங்க, வேக்சினை விற்று காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உலகெங்கும் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் அதை செய்கிறார்கள். ஆக உலகத்திலே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள், சமாதானமின்மை? எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் ஒரு பாவம் என்ற ஒன்று மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்பதை எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறார்கள்? நீங்கள் சொல்லுங்கள். மனிதனுடைய வேதனைகளுக்கு, பாடுகளுக்கு, துக்கங்களுக்கு, கண்ணீர்களுக்கு, சண்டைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலே ஆரம்ப புள்ளியாக அவனுடைய பாவம் இருக்கிறது. பாவம்தான் பிறகு சாபங்களாய் வருகின்றன. சாபங்களில் சமாதானம் இல்லாமல் போகுது, சந்தோஷம் இல்லாமல் போகுது, குடும்பத்துக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு சண்டை, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, எழுத்து வீட்டுக்காரனோட சண்டை, எழுத்த ஊர்க்காரனோட சண்டை, அப்புறம் தேசத்துக்கு தேசம் சண்டை, எல்லாம் ரத்தம் சிந்துதல். இப்பொழுது எங்கேயோ குண்டு போட்டு எத்தனையோ 1000 பேர் செத்து போயிட்டாங்கலாம் கேள்விப்படுறீங்கல்ல. என்ன நடக்கிறது? அங்கே யுத்தங்கள், அப்புறம் பஞ்சம் வருது, மழை இல்லாமல் போயிடுது, பயிர்கள் பூச்சி தின்றுது, சீக்கு வந்துருச்சு பயிர்களில், அதனால் நல்ல அங்கே பலன் வரவில்லை, அது மழை பெய்யல, தண்ணி இல்லாமல் காஞ்சு போச்சு, எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த விவசாயிகள் அந்த மருந்து அடிக்கிறாங்களே, அந்த மருந்து அடிக்கலைன்னா அங்கே எல்லாம் சீக்கு பிடிச்சி செத்துரும், அப்புறம் பூச்சி தின்னு போயிடும், கடைசிக்கு 100க்கு 10 கூட கைக்கு கிடைக்காது. பயிர்கள் அப்போ அறுவடையில் 100க்கு 10 கூட கிடைக்கலன்னா, ஏன்னா ஏகப்பட்ட பூச்சிகள், ஏகப்பட்ட அங்கே வியாதிகள், மாடுகளுக்கு வியாதிகள், ஆடுகளுக்கு வியாதிகள், மனுஷருக்கு வியாதிகள். பன்றி போன்ற மிருகத்துக்கு மட்டும் வியாதி வராது. அது என்ன வினோதம்? மனிதனுடைய பாவம்தான் இவனுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகளுக்கும் காரணம். ஒரு பொண்ணு, பிடிச்ச பொண்ணு, அது என்னை லவ் பண்ணலை அப்படின்னோடனே இவன் போய் தற்கொலை பண்ணுறான். அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணுற பெண்ணுகள் இருக்கிறாங்க. அப்படி வீட்டார் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் தற்கொலை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பெரிய மற்றவர்களை கொள்ளையடித்து வாழுகிறேன்னு சொல்கிறவர். அப்போ ரொம்ப வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக எதையோ வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகிறவன்ட்ட கொள்ளையடிச்சிட்டு போகிறானே, அப்போ அந்த வீட்டார் எப்படி பசியில் பட்டியலில் கிடந்து சாகணும்? யாருக்காவது இறக்கம் இருக்கா? இன்றைக்கு நமது நாட்டில் மட்டுமில்லை, எல்லா நாடுகள்லேயுமே இந்த லஞ்சங்கள் யார்? பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குகிறாங்களா? அரசாங்க அதிகாரிகள் பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குகிறாங்களா? பணக்காரங்க ஒரு வெகுமதி கொடுப்பாங்க, அவங்களுக்கு இவங்களே போய் எல்லா காரியங்களும் கேட்குறதில்ல மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது வெகுமதி பெரிதாக இருக்கும். ஆதலால் அந்த வெகுமதி வேண்டுமென்று சொல்லி இவங்களே அதிகாரிகளே போய் என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் ஏழை பாழைகள்லாம் போய், ஐயா எனக்கு இந்த ரேஷன் கார்டு இந்த மாதிரி இப்படி ஏதோ ஒரு மாற்றம் கேட்கும்போது, நாளைக்கு வா, அப்புறம் இது வா சொல்லி, இதை கொடுத்தாதான், இது செஞ்சாதான்னு சொல்லி அப்பாவி ஏழைகளிடத்துல கூட லஞ்சம் வாங்குகிறவர்களை நீங்கள் என்ன சொல்வது? நான் குற்றம் சொல்லலை, சமுதாயம் ஒட்டுமொத்தம் அப்படி இருக்கிறது. நான் அதை சொல்ல வருகிறேன். இன்றைக்கி ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த ஆளெல்லாம் ரொம்ப லஞ்சம் வாங்குறாரு. சரி, உங்களை கொண்டு போய் அந்த பதவியில் உட்கார வச்சா என்ன செய்வீங்கன்னு நீங்கள் அதை விட அதிகமாக லஞ்சம் வாங்குகிற ஆளாக இருப்பீங்க. அப்போ நான் இந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு பாவத்தன்மை இருக்கிறது. அந்த பாவத்தன்மை தான் பாவங்களாக வெளிப்படுகின்றன. அந்த பாவத்தன்மை என்ன செய்கிறது? எப்படி வந்தது? ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம், நான் தேவனுடைய கட்சியில் இருக்க விரும்பலை, நீதி நியாயம் பரிசுத்தம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இந்த பிசாசுடைய கட்சியில் போய் சேர்ந்தால் நான் என் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம், எப்படி வேணாலும் நான்
என் வாழ்க்கையை அனுபவிக்கலான்னு நினச்சி அந்த ஆதாம் வந்து அந்த பிசாசோடைய கட்சியில் சேர்ந்தபோது தேவனுக்கு விரோதமான காரியமாயிற்று. அதுதான் பாவம் என்கிறது. அப்போ தேவனுக்கு விரோதமாக போயிட்டதுனால தேவன்கிட்டருந்து வரக்கூடிய அந்த நன்மைகள் வரலை. இவன் எந்த கட்சியில் சேர்ந்தானோ அந்த கட்சி தலைவர்கள்ட்டிருந்து என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். தேவன் இந்த அவருடைய கட்சி பரிசுத்தமான கட்சி, அதுக்கு தலைவர் தேவன். இந்த பாவத்தின் கட்சி ஒன்று இருக்கிறதே, அது அசுத்தம். அப்போ அந்த அசுத்தமான தலைவனிடத்திலிருந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்தால் அங்கேருந்து என்ன கிடைக்குமோ அதான் அந்த மனுஷருக்கு கிடைக்குது. இப்பொழுதும் பாருங்கள், பாவியாகிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவன், அதான் பாருங்கள் ஆரம்பத்தில் சாத்தான், அவனோட கூட போய் இந்த ஆதாம் சேர்ந்தான். அதனால் அவனும் சரி அவனுடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாய் பாவிகளாய் பிறந்து பாவிகளாய் வாழுகிறார்கள். நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், அது எப்படிங்க, நாங்கள்லாம் நல்லவங்க தான். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் தப்பே செஞ்சதில்லையோ, தப்பே செஞ்சதில்லையோ, பொய்யே பேசினதில்லையோ, ஏமாத்தினதே இல்லையோ, உங்கள் மனசே ஒத்துக்கிறாத சில அசுத்தமான காரியங்களை நீங்கள் செஞ்சதில்லையோ. அதாவது சிறு பிள்ளைய கூட இதை தொடாதேன்னா நீங்கள் பார்க்காத போது தொட்டு பார்க்குதே. அப்படியானா மனிதனோட உள்ளத்துக்குள்ளே பிறக்கும் போதே ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு அடங்காமை இருக்கிறதல்லவா? அப்போ குழந்தையிலிருந்து வளர வளர அந்த கீழ்ப்படியாமையை அதிகரித்து கொண்டே போகிறது. அப்புறம் கெட்டிக்காரத்தனமாக கீழ்ப்படியாமையில் கெட்டிக்காரத்தனமாக தப்பு செஞ்சு காரியங்களை சாதிக்கிறதுல அப்படி மனிதன் வளருகிறான்னு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மனிதனுக்கு இல்லை, எல்லா மனிதர்களும் அதில் இருக்கிறார்கள் அல்லவா? இது எதன் அடிப்படையில்? இந்த பாவம் செய்கிறவர்களுக்கு தலைவன் ஒரு நெஜ பாவியாகிய ஒரு பிசாசு. அவனைத்தான் சாத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. சாத்தான் வந்து தேவனுக்கு விரோதமாய் போன ஒரு மகிமையாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த ஒரு தூதன். அவன் இப்படி தேவனுக்கு விரோதமாக போனதுனால அவன்கிட்ட மகிமையை, அவன்கிட்ட பிரகாசத்தை கர்த்தர் பிடுங்கிட்டார். அதனால் பிசாசை இப்போ சொல்கிறப்ப இருட்டா அப்படியெல்லாம் நம்ம நிதானிக்கிறோம். படம் வரைஞ்சால் கூட கருப்பாக வரைவோம். அந்த பொல்லாத கொள்ளிவாய் பிசாசு அதுக்கிட்ட இருந்து தான் அந்த பிசாசு தான் பாவத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறான். அந்த பாவத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற பிசாசுக்கிட்டேருந்து வெளியே வந்த பாவங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் அந்த பாவத்தின் ஊற்றுக்கண்ணிலிருந்து வந்த பாவங்களை செய்கிறார்கள். பாவம் செய்யாமல் இருக்க முடியலை. நல்ல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறான், செய்ய முடியலை. பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், அப்புறம் அதைத்தான் செய்கிறான். என் நிலைமைங்க நிர்பந்தமான நிலைமைங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது இந்த நிர்பந்தமான நிலைமை ஏன் வந்தது என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கும் உலகத்தார் கேட்டு பார்க்க வேண்டும். நான் இப்போ சொல்கிறேன், ஏங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர், மனுக்குலம் எல்லாரும், எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் சரி, எந்த மத மார்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் தங்களுடைய இருதயத்தில் பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வருகிறது என்று உணர்ந்து பார்த்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பார்கள் சொல்லுங்கள்? அவரவருடைய இருதயத்துக்குள்ளே குற்றம் செய்ய வேண்டும், தவறு செய்ய வேண்டும், பாவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இச்சை. அவன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் சம்பாரித்து வச்சுருப்பான், நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? இச்சை தவறான விதத்தில் அந்த பாலியல் குற்றங்களை நடப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? 7-10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கெடுத்து கடைசியில் கொன்று போட்டு போயிடுறானுங்க. கூட்டு பாலியல் பலாத்காரமாக அதுக்கு பேர். எப்படி இதெல்லாம் செய்ய முடிகிறது? அதுக்கு எப்படி மனசு வருது?
அந்த மனசு வருது. ஆனாக்க கொலை செய்கிறதுக்கு மனசு வருது. பெரிய அதிகாரிகளாக, பெரிய தேசத்தை ஆளுகிறவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மற்ற ஏழைகள்கிட்டருந்து உறிஞ்சி எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த மனசு வருது. ஆனால் எங்கேயோ ஒரு சிலர் வந்துட்டு தங்களுக்கு கொஞ்சம்தான் இருக்குதுன்னா கூட அடுத்தவனுக்கு சாப்பிட இல்லையா, இந்தா நீ ஏன்ட்டு கொஞ்சம் எடுத்து தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்படி கஷ்டப்படுகிறவர்களோட தாங்களும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்க்கணும், அடிப்படையிலே இருதயம் கெட்டு போயிருக்கிறது. எல்லாருடைய இருதயத்தில் இந்த குற்ற மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா செய்யக்கூடாததை செஞ்சுட்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறது. இதைத்தான் பாவம்னு சுருக்கமாக சொல்லிடலாம். செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிறது, செய்யக்கூடாததை செய்கிறது. அதனால் ஒவ்வொருடைய மனதிலும், மனிதனுடைய ஆவிக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி வருகிறது. குற்ற மனசாட்சி என்ன சொல்லுது? நீ பாவி அப்படி சொல்லுது. இந்த பாவிங்கிற எங்கே போவாங்கன்னா நரகம்தான் போவாங்க அப்படின்னு இந்த இருதயமே சொல்லிடுது. ஆக இந்த நிலைமையிலிருந்து இதை தான் பாருங்கள், நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான். நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. கெட்ட காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கடைசியில் அதைத்தான் செஞ்சு விடுறேன். இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் என்கிட்ட கேட்டுக்க, அப்படி பார்த்துருக்கேன். நான் கிறிஸ்தவங்களை தான் சொல்கிறேன், நான் மற்ற ஆளை சொல்ல, கிறிஸ்தவங்களை தான் சொல்கிறேன். ஐயா, இந்த குறிப்பிட்ட இந்த பாவம் மட்டும் நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்காக வேண்டிக்கங்க ஐயா அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த பாவத்தை விட முயற்சிக்கிறாங்க, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் கடைசியில் செஞ்சு விடுறாங்க. அது ஒரு நிர்பந்தமான நிலைமை இல்லையா? நான் இப்போ அவங்கள குறை சொல்லலை, எல்லா மனுஷனுடைய நிலைமை தான். பூமியில் மனுஷன் இருக்கிற எல்லாருக்கும் நிலைமை தான். எதை செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை செஞ்சுருவாங்க. சில நல்ல மனுஷர்கள் கூட என்ன செய்வாங்க, நான் பணக்காரன்ட்ட கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படி கூட சொல்லுவாங்க. கொள்ளையடிக்கிறது தப்பு தானே, அதை அவங்க மனசுக்குள்ளே அதை நியாயப்படுத்திக்கிறாங்க. ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று. இந்த மனுஷர்கள் இப்படி ரொம்ப அக்கிரமம் பண்ணக்கூடாதுன்னு ஓரளவுக்கு தங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லைல்ல முடிஞ்செல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க. முடிஞ்ச மட்டுக்கு சாப்பிடு, திருப்தியாரு, சந்தோஷமாக இருச்சு, சாப்பிட்டுட்டு சாகலாம் அப்படி சொல்கிற ஆளுகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், எல்லா மனிதருடைய இருதயத்திலும் பாவம் என்ற ஒன்று அடிப்படை பிரச்சனையாக இருந்து எல்லா மனிதர்களுக்குள்ளும் பாவங்களை உண்டாக்குகின்றன. அது ஒரிஜினல் சின் பாவம். அது என்னது? தேவன் வேண்டாம் பிசாசு வேணும்னு அந்த கட்சி மாறியது. ஒரிஜினல் சின். அந்த ஒரிஜினல் சின்னிலேருந்து பாவத்திலேருந்து பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாவங்கள் வருகின்றன. அப்போ இந்த அடிப்படையாக அந்த பாவத்தை போக்குனால் ஒழிய பாவங்களை நிறுத்த முடியாது. பாவி என்ன செய்வான்? பாவம்தான் செய்வான். அப்போ பாவிங்கிற ஒரு நிலைமையை மாற வரைக்கும் இவன் எப்படி பாவத்தை செய்யாமல் இருக்க முடியும்? இங்கே தான் பாருங்கள், இவனுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒருவராய் இயேசு வருகிறார். இவனுடைய இருதயத்தை மாற்ற, இவன் பாவி என்ற அந்த நிலைமையை மாற்றி, இவன் பரிசுத்தவான், இவன் நீதிமான், இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த அந்தஸ்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வருகிறதற்காக இயேசுவானவர் சிலுவைக்கு போனார். மற்றபடி ஏன் இந்த சிலுவை அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாதுங்க. ஏன் இந்த சிலுவைங்கிற கேள்விக்கு வேறு எந்த விதத்திலும் பதில் கிடையாது. ஒரே பதில், இந்த மனுஷர்கள் ஆதாமுடைய சந்ததியாக பாவிகளாக பிறக்கிறாங்களே,
அந்த பாவியாக பிறக்கிறவன் பாவம் மட்டும்தான் செய்ய முடியும், அவனால் நற்காரியங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, அவர் பாருங்கள் ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் போட்டாருங்க, அப்புறம் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தாருங்க, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாருங்க, ரோடு போட்டு கொடுத்தாருங்க, கிணறு இல்லாத ஊரில் கிணறு போட்டு கொடுத்தாருங்க, அப்புறம் வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்து வீடுகள்லாம் தண்ணீர் கொடுத்தாங்க. எஸ், ஆனாலும் ஒரு பாவி செய்த காரியங்கள் இவெல்லாம் தண்ணி ஊருக்கெல்லாம் தண்ணி குழாய் போட்டு கொடுத்தாங்கிறதுக்காக பரலோகத்துக்காக கட்டி கர்த்தர் கூட்டி போகிறாரு. இவன் முதல்ல பாவி, இவன் பிசாசின் மகன் அப்படிங்கிற நிலைமை மாறணுங்க. இவன் ஆதாமுடைய சந்ததியாக பாவியாக பிறக்கிறான் பார்த்தீங்களா. இதில் தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்ட இப்படி சில காரியங்களை செய்வார்கள். நான் நீதிமான். ஆதாமுடைய சந்ததியாக பிறக்கிறவன்லாம் பாவிதான். அந்த பாவத்தை போக்குறதுக்கு மனுஷனால் முடியாது, எந்த பரிகாரமும் இவன் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சால் அது அவருக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு இல்லை. நான் கேட்குறேன், ஒரு பொண்ணை கெடுத்துவிட்டு நான் அதுக்கு பதிலாக பரிகாரம் செய்கிறதுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஏங்க அதுக்கு பேர் பரிகாரமா? ஒரு பொண்ணை கெடுத்துவிட்டேன், அது வாழ்க்கையை பால்படுத்திவிட்டேன், இப்போ நான் அதுக்கு பதிலாக 1000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன்னா ஏங்க இந்த பரிகாரம் பலிக்குமா? இது ஏங்க நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? நீங்களே ஏற்றுக்கொள்ள முடியாத அது பரிகாரம். அப்படியானா கடவுள் எப்படி ஏற்றுக்குருவார்? கடவுள் என்ன கேட்குறாரு? ஏன்டா நீ முதல்ல என் கட்சியிலேருந்து பிசாசு கட்சிக்கு போனேன்ல, நீ திரும்ப என் கட்சிக்கு வராமல் நீ வாட்டுக்கு அங்கே இருந்துக்கிட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் ஸ்கூல் கட்டி கொடுக்குறேன், நான் ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்குறேன், நான் கிணறு வெட்டி குழாய் போட்டு எல்லா வீடுகளுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறேன், இதுவா? இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது? நீ பாவியாக இருந்து பிசாசோடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு நீ நல்லது செய்கிறேன்னு சொல்லி உன்னுடைய சுயநீதியை உண்டாக்க பார்க்குற. ஆனால் நீ பாவியாக தான் இருக்க, பிசாசு கட்சியில் தான் இருக்க. உன் இருதயத்தில் நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. அப்போ இவர் என்ன கேட்குறாரு? ஏன்டா நீ முதல்ல அந்த கட்சிக்கு போனே இல்லை, திரும்ப நீ என் கட்சிக்கு வராமல், நீ என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளையாக வராமல் நீ எப்படி நீதிமானாக முடியும்? நான் தானே உன்னை நீதிமான் ஆக்கணும். நீ என்கிட்ட வா, மனம் திரும்பு. அடிப்படை பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன், இனிமேல் பிசாசு அல்ல, தேவனே என்னுடைய தலைவர், இயேசு என்னுடைய தலைவர் என்று சொல்லுகிற இருதயம் வேண்டும். இன்றைக்கும் உலகத்திலே கூட தலைவர்களை பின்பற்றுகிறவர்கள் தான் ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருக்காங்க. அந்த தலைவர்களுக்கு விரோதமாக போர்க்கொடி உயர்த்துறவங்க அப்புறம் எப்படி உருப்பிடுவாங்க? நம்ம உலகத்தில் பார்க்குறோம், செய்தித்தாளில் அநேக காரியங்களை கவனிக்கிறோம். அப்படியானா தேவனுக்கு விரோதமாக போர்க்கொடியை உயர்த்திக்கிட்டு நான் பிசாசு கட்சியில் தான் இருப்பேன், நான் அங்கே இருந்துக்கிட்டே நல்ல காரியம் செய்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறாங்க அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நன்மை இருக்கு இல்லையா அப்படிம்பாங்க. சரி, அங்கேயே போய் இருந்துக்கங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே நன்மை இருக்குல்ல, போய் இருந்துக்கங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்? அங்கே நன்மை இருக்குது ரைட்டு, ஆனால் செத்தா பரலோகம் போவியா? நீ தேவனுடைய பிள்ளையா? பாவம் இல்லாமல் இருக்கியா? இன்றைக்கி விட்டால் பரலோகமா நரகமா? அந்த கேள்விக்கு உங்களுடைய இருதயம் என்ன பதில் சொல்லுகிறது? ஆக நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கேட்கிறார். அங்கே தான் அடிப்படையில் மனம் திரும்புதல். அன்னைக்கு பிசாசுக்கிட்ட போயிட்டான் ஒருத்தன், இந்த ஏசுனார் கர்த்தர் வேண்டாம், ஏசுனார் வேண்டாம், நான் நரகத்துக்கு போய்க்கிறேன், பிசாசுக்கிட்ட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாம் அன்னைக்கு போயிட்டான். அவன் ஏமாந்து போகலை, எல்லா விவரமும் தெரிந்து தான் அவன் எங்கே போனான்னு எழுதியிருக்கு. அப்போ இப்போ அந்த பாவத்திலேருந்து நான் சொன்னேன், அடிப்படை பாவம் நம்முடைய இருதயத்தில் அந்த பாவிங்கிற அந்த ஒரு நிலைமை அது மாறணும். அது மாறுவதற்கு அவர் கேட்கிறார், நீ மனம் திரும்பு, மறுபடியும் என் கட்சிக்கு வந்துரு, என்னை தலைவராக ஏற்றுக்க, நான் தேவன், நான் தான் வானத்தையும் பூமியும் படைத்தேன், எல்லாம் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் நீ தப்பான கூட்டத்தில் நீ போகிற, அது உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி இங்கே தாங்க இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? நீ செத்து நரகம் போக வேண்டியதில்லை, பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாவம் மன்னிக்கப்பட முடியும். உன் பாவத்தை நீயா போக்கிக்கிற முடியாது,
ஆனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். அது இங்கே இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, இதுதான் சுவிசேஷம். அப்போ ஏன் இந்த சிலுவை அப்படிங்கிற கேள்வியில், அந்த சிலுவையில் நம்ம ஆளையே மாற்றுற அளவுக்கு அங்கே என்னமோ செய்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும், அந்த ஒரிஜினல் சின்னு சொன்னேன், ஒரிஜினல் பாவம், அந்த ஒரிஜினல் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தாரே, அந்த தண்டனையை முற்றிலுமாய் அவர் பூரணமாக அனுபவிச்சிட்டார். இப்படி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எல்லாவற்றையும் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி. ஏன்னா பாவம் செய்த ஆத்மா சாகும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு இருக்கே. அப்போ இந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்கான். அந்த உயிர் இந்த பாவியான மனுஷனுடைய இவன் ரத்தம் மறுபடியும் நல்ல ரத்தமாக மாறணும்னா பாவமில்லாத ஒருத்தர் வந்து ரத்தத்தை சிந்தணும். இயேசு அப்படி ரத்தத்தை சிந்தினார். இயேசு தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தினார். அந்த சிலுவை தான் கோரச் சிலுவை. சிலுவை பாடுகள் ரொம்ப கோரமான காட்சி. அவருடைய முகம் இவ்விதமாய் அந்த கேடு அடைந்தபடியால் அப்படின்னு எழுதிருக்கு. இயேசுடைய முகத்தை பற்றி சொல்லும்போது அவருடைய முக பார்வை இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அவ்வளவு விகாரமான ஒரு தோற்றத்தோட கூட இயேசு அங்கே தொங்கி கொண்டிருக்கிறார். அதான் நான் சொன்னனே, இந்த பிசாசு தான் உலகத்தில் இருக்க எல்லா பாவத்துக்கும் ஊற்றுக்கண்ணா இருந்தான். அந்த எல்லா பாவத்தையும் இயேசு தன் மேலே ஏற்றுக்கொண்ட போது அவருடைய தோற்றம் கூட விகாரமாக மாறி ஒரு சர்ப்பம் போல தோற்றம் அளித்ததுன்றதுனால தான் அங்கே அந்த வெண்கல சர்ப்பம் மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். அப்படி இயேசு உயர்த்தப்பட்டது சர்ப்பம் போல. உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய தோற்றமே விகாரமாய் மாறி அந்த கேடு அடைந்து சர்ப்பம் போல ஒரு தோற்றம். அதை மனுஷர் யாரும் பார்க்க வேண்டாங்கிறதுக்காக தான் அந்த நேரம் 12ஆம் மணி வேலை முதல் 3 மணி வரைக்கும், அதாவது பைபிளில் 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறது. மற்றவர்களாம் யாரும் பார்க்க முடியாத அவ்வளவு கோர காட்சி. அவ்வளவு பாடுகளை பட்டு இயேசு ரத்தம் சிந்தி ஜீவன் விட்டாரே. ஏன் இந்த சிலுவை? உங்களையும் என்னையும் அந்த அடிப்படை பாவத்தில், அதாவது ஒரிஜினல் சின், அந்த ஒரிஜினல் பாவத்திலிருந்தும் நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு அப்படி ஆனார். இதுதான் இந்த கிறிஸ்தவத்தில் மற்ற காரியங்களை விட இது விசேஷமானது. இப்படி உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தேன், நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை பரலோகம் கூட்டி போகிறேன் என்று வேறு எவரும் சொல்லவில்லை. இவர் ஒருவரே நான் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறேன், நீ என்னிடத்திலே வா, மனம் திரும்பு, என்னிடத்திலே வா, நான் உன்னை தேவனுடைய பிள்ளையாக என்னுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த பாவி என்ற மனநிலையை கூட நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனசாட்சியை இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களை கேட்டிங்கன்னா பாவம் இருக்கா? இல்லை, இயேசுடைய ரத்தத்தை தன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டார் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி விட்டால் பரலோகம்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த மனசாட்சி அடிப்படையில் அவர்களுடைய இருதயத்தில் ஆவி மாற்றப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறது, புதிய ஆவியுடையவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? இயேசு சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்ததாலே. ஆதலால் அருமையானவர்களே, இதை யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறது சரின்னா நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், பாவ மன்னிப்பை பெறலாம், தேவனுடைய பிள்ளையாகலாம், பரலோகம் போகலாம். உங்களுக்கு சரியில்லைன்னா அது வேண்டாம். யாரையும் கட்டாயப்படுத்துகிறது கிடையாது. இயேசுவை யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஏதோ நான் உன் பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறேன், நீ வந்தாக்க உன் பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கும், இல்லாட்டி உன் இஷ்டப்படி வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார். யாரையும் கடவுள் கட்டாயப்படுத்தவில்லை, நாங்களும் கட்டாயப்படுத்துகிறதில்லை. நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த கட்சி, நீங்கள் எங்கே போவீர்கள், எங்கே போக விருப்பம்? தொடர்ந்து பாவம் வேண்டுமா? நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல இருக்கலாம். இல்லை, பாவம் வேண்டாம், இந்த நரகம் வேண்டாம், பிசாசு வேண்டாம், நான் மனம் திரும்புகிறேன், இயேசுவிடத்தில் வருகிறேன், அவர் எனக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் எஸ், கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஓகே, காட் bless யூ.